ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதில் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாக எப்படி ப்ளவுஸ் கட்டிங் போடலான்றதை பார்க்கலாம். அதாவது ஃபோல்டு பண்ண பகுதி, மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு பார்த்துக்கோங்க. இப்போ எட்ஜுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டுக்கோங்க. அடுத்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச்சு அல்லது ஒரு ஸ்கேல் அளவு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. அடுத்து ப்ளவுஸை வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை அயர்ன் பண்ண முடியலன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சு மடித்து இடுப்புக்கிட்ட ஒரு பின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம் ஹோல்டுக்கு நல்லா இழுத்து சுருக்கம் இல்லாமல் அங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்படி பின் பண்ணுறனால ப்ளவுஸ் வந்து சுருங்காது மடங்காது. நம்ம கரெக்டாக வச்சு அளவு போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம போட்டிருக்க அந்த கோட்டுக்கு மேலே ப்ளவுஸை வச்சு நம்ம அளவு குறிக்கிறது தான் வேலை. இப்போ ப்ளவுஸோட பேக்கோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு 2 பக்கமும் ஷோல்ட்ரு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக அவனுக்குள்ள அந்த அது இடுப்பு பக்கத்தில் வந்து முக்கோணம் மாதிரி வர்றது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு. இன்னொரு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கோங்க. ஒரு டாட் பிடிக்கிறதுக்கு அங்கே இருக்குது. அடுத்து நம்ம தையலுக்கு ஒரு 3 இன்ச் விட்டுட்டு இடுப்பை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆம் ஹோல்கிட்ட வந்து நல்லா இழுத்து பிடிச்சபடி நேர வச்சு ஆம் ஹோல் அளவு குறிச்சிக்கோங்க. இப்போ நான் குறிக்கிறது எல்லாமே ரெடி அளவு தான். இது பேக் நெக்கோட அந்த நெக்கை டெப்த்தை குறிச்சிட்டு அந்த வளைவு வந்து அப்படியே நம்ம ப்ளவுஸ் அப்படியே இருக்கிறத ரஃப்பாக அந்த மாதிரி டாட் போட்டுக்கோங்க. ப்ளவுஸ் நம்ம எடுத்துகிட்டு இப்போ ஸ்கேல் வச்சு எல்லாத்துலேயுமே ஒரு ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் ஏற்றி ஒரு கோடு போட்டுங்க. அடுத்து நெக்கோட வளைவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் குறிக்கிறனால உங்களுக்கு அளவுகள் மாறாமல் நல்லா கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ தையலுக்கு ஒரு 1 இன்ச் விட்டுட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே இடுப்பு பகுதியோடு. இது வந்து ரெடி அளவு. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேக்ஸிமம் ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். என் ஸ்கேலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பழைய ஸ்கேல் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்கேல் வாங்கினாலே நம்மளுக்கு ரொம்ப நாள் இருக்கும். இந்த ஆம்ஹோலுக்கு வளைவு வரைகிறப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப், அதாவது அந்த அம்புக்குறி மாதிரி வரும். அந்த மாதிரி வச்சாதான் கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த எட்ஜ் 1/2 இன்ச் வரும்போல அதை கட் பண்ணிக்கணும். இப்போ பேக் நெக்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கணும். அங்கேருந்து நீங்கள் கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் ப்ளவுஸ் கரெக்டாக வரும். இப்போ அந்த ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அப்போ நம்ம தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து மடித்து தைக்கிறதுக்கான அதிலேயே ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு
இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுதான் பேக் நெக் கட் பண்ணலாம். அதை இந்த சைடு வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. இப்போ பேக் நெக் நம்ம கட் பண்ணதை அப்படியே எடுத்து நேராக வச்சு நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணி வந்தீங்கன்னா அது நேர் கட்டு. நம்ம கிராஸ் கட்டுனாலும் இந்த மாதிரி கிராஸாக போட்டு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் வளைவு அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டரையும் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. க்ளவுஸ் 2 பக்கமுமே நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம பேக் நெக்கை அப்படியே நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ஆம்ஹோல் உள் வளைவு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி உள் வளைவு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஆம்ஹோல் சுருக்கம், அந்த ஆம்ஹோல் லூஸ் வராமல் இருக்கும். அதுக்காக முன்னாடி இப்போ முன்னுக்கு அடுத்து அந்த முன் ரவுண்டு இப்படி வரணும்னு பார்க்கலாம். இதை ஏன் இறக்கி வச்சுருக்கேன்னா அந்த 1/2 இன்ச் உள்ளே மடிச்சு தைக்கும், அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ அங்கேருந்து வச்சு அந்த ரவுண்டை நம்ம கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதிலிருந்து கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. கரெக்டாக அந்த டாட் எங்கன்னா பிடிச்சிக்கோ ஆனால் ஒரு லைன் போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த நெக்குக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த நெக்கு நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக அதுக்கு போட்டுக்கலாம். இப்போ சைடு நம்ம ஜாயின் பண்ணுறதுல ஆம்ஹோலை ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி வைங்க. நான் வச்சுருக்கேன், பார்த்தாலே தெரியும். அது பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. இப்போ கரெக்டாக ஷோல்டருக்கு நடுவில் லேசாக, அதாவது எனக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணி காட்டுறேன், பட் மார்க் பண்ணலாம் அவசியம் இல்லை. அந்த மாதிரி நம்ம ஒரு லேசாக ஒரு கோடு போட்டு, அதாவது அது சென்டர் பார்ட்டுன்றதுனால இப்போ இந்த ஐக்குக்கி பக்கம் நம்ம ப்ளவுஸை உள்ளே எடுத்துருங்க. உள்ளே எடுத்து நீங்கள் அந்த அளவை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஜாயின் பண்ண இடத்துல 1/2 இன்ச்சை விட்டுட்டு பாருங்கள், தெரியும். கரெக்டாக இழுத்திங்கன்னா, ரொம்ப இழுக்காமல் கரெக்டாக இழுத்திங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அதை மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த 3 கோடையுமே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ அந்த வளைவு குக்கி பக்கம் நீங்கள் எடுத்து அந்த டாட்டோட அளவுகளை நம்ம இப்போ குறிச்சிக்கலாம். 1.25 வருது எனக்கு. இந்த பக்கம் 1.25, அந்த பக்கம் 1.25 நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் டாட்டோட உயரத்தை நம்ம வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு 2 வருது. நான் 2 தான் போட்டுக்கிடுவேன். பட் நீங்கள் அந்த மடிப்பு பாகம் ஜாயின் பண்ணுறதோட 2.25 வரும். நான் 2 தான் போட்டிருக்கேன் ரெடி அளவு. நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ ரெடி அளவு மட்டும் எழுதிக்கோங்க. செகண்ட் டாட் இந்த மாதிரி நீங்கள் வச்சு அளந்து எழுதிக்கோங்க. 3 வருது எனக்கு. இது நான் தைக்கும்போது எப்படி தைக்கணும்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அளந்து எழுதுறதுனால தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்படியே அளந்து எழுதிக்கலாம்.
த்ரீ டாட் வந்து எனக்கு வந்து 4 வருது, 3வது டாட். இப்போ அவையான டாட் பிடிக்கிறதுன்னு நம்ம ப்ளவுஸுவே அப்படியே இந்த ஆம்ஹோல் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல அப்படியே வச்சு அந்த டாட் எங்கே இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் அப்படியே பார்த்து ப்ளவுஸ் வச்சு நீங்கள் அழகாக பிடிச்சிக்கலாம். இல்லை ப்ளவுஸ் வச்சு கொடுக்குன்னா டேப்பை வச்சு அளந்து நீங்கள் அப்படியே பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக மாற்றி நம்ம விட்டு அந்த கோடு ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் கட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதே ப்ளவுஸ் இருந்தாலே போதும், சூப்பராக நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக நம்ம டாட் பிடிக்கிற அந்த நம்ம பிடிச்சிருக்கிறதுல லைட்டாக அர்க்காட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தைக்கும்போது நம்ம அந்த அளவுகள் மாறாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அர்க்காட் பண்ணுங்கள். ரொம்ப அர்க்காட் பண்ணாமல் சும்மா லேசாக குட்டி கட்டு, அவ்வளோதான். அதை கட் போடுறதுனால நம்ம மடித்து தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நெக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக ஒரு பிரச்சனை இருக்காது. பாருங்கள், அவ்வளோதான் அர்க்காட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி அர்க்காட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம பட்டியை கட் பண்ணிக்கலாம். பட்டிக்கு முதல்ல மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இதை போட்டுக்கோங்க. நம்ம ப்ளவுஸில் அந்த வளைவு குத்து சைடு அந்த பக்கம் எடுத்துகிட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்க அந்த நேரம் அந்த தையலுக்கு நேரம் ஒரு 4-5 டாட் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி டாட் போட்டு அந்த நம்ம போட்டிருக்க கூட்டுக்கு மேலேயே அந்த பட்டியை அப்படியே வச்சு அழுத்தி பிடிச்சிட்டிங்கனாவே அந்த டாட்லாம் அழகாக விழுந்துடும். அந்த டாட் விழுந்திருக்கு பாருங்கள். இப்போ அதோட அந்த எது வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் அங்கே ஒரு லைன் போட்டு தையலுக்கு 1 இன்ச் கேப் போட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ அந்த டாட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு போட்டுட்டு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க பட்டியை இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. எனக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஜாயின் பண்ணுற மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன சிசர் கட் போட்டுக்கலாம். இப்போ மேலேயும் ஒரு சிசர் கட் போடலாம். இந்த சிசர் கட் எதுக்குன்னா நம்ம கொக்கி பட்டி தைக்கிற நேரம் இது ரெண்டையுமே வச்சு நம்ம மாற்றி தைச்சிடாமல் இருக்கிறதுக்காக இன்னொரு ஆர்க்காடு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பேக்கு ஃப்ரண்ட் சைடு கட்டும்போது ஒரு ஃபோல்டிங் பண்ணுவோம். ஆனால் ஸ்லீவுக்கு எப்படின்னா 2 ஃபோல்டு. பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ரஃப்பாக கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து இந்த ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லீவை அப்படியே நம்ம கோட்டுக்கு மேலே வச்சுட்டுக்கோங்க. அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சுருக்கம் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு கையோட அளவு அடுத்து ஆம்ஹோல் பாருங்கள், இப்படி இழுத்து இந்த மாதிரி இழுத்து ப்ளவுஸ் அந்த சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிச்சி ஆம்ஹோல் அளவு குறிச்சிக்கோங்க. அடுத்து கையோட லென்த்து குறிச்சிக்கோங்க. இது பூராமே ரெடி அளவு. இப்போ அந்த வளைவு நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு விரலை வச்சு அழுத்தி பிடிச்சி கீழே விரலு கீழே ஒரு 3 டாட் வச்சுக்கோங்க. நான் வைக்கிற மாதிரி பாருங்கள். இப்போ அந்த வளைவு எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி கூட போட்டுக்கோங்க.
இந்த டாட்டுக்கு மேலேயே ஒரு 1/2 இன்ச்சு மேலே டாட் வச்சு அழகாக அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஸ்லீவ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்லீவ் வந்துச்சு. அவ்வளோதாங்க ஸ்லீவ். இப்போ தையலுக்கு ஒரு 1 இன்ச் விட்டு கோடு போட்டுக்கணும். இது ரெடி அளவு. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர் நம்ம ஜாயின் பண்ணுற இடத்துல சென்டரில் ஒரு எஸ்ஸை கட் போட்டு ஆம்போல் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்ஸை கட் போட்டுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு எஸ்ஸை கட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்லீவோட ஃப்ரண்ட்டில் வர்றதை மட்டும் உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே விட்டு நம்ம வந்து இது பண்ணணும். உள்ளே குடஞ்சி விட்டணும். அப்போனா தான் நமக்கு ஆம்போல் சுருக்கம் இந்த லூஸ் வராமல் இருக்கும். பாருங்கள் மேலேருந்து அப்படியே ஆரம்பித்து கீழே அப்படியே பெண்டாக வளையும். அதாவது பார்க்குறது இல்லைன்னா ஒரு எஸ் மாதிரி, அதாவது ஒரு மீன் மாதிரி இருக்கணும். பாருங்கள் எஸ் மாதிரி இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டு இந்த மாதிரி விட்டு பாருங்கள் இப்படி தான் வளைவாக இருக்கும். அங்கேயும் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பக்கம் ஜாயின் பண்ணணும். மாற்றி ஜாயின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா நம்ம கிராஸ் கட், அதாவது சாதா ப்ளவுஸில் வந்து நம்ம பட்டி வந்து டபுள் துணி கொடுத்து பெல்ட் மாதிரி வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் இதை முன்னாடியே நான் ஏன் வைக்கிறேன்னா, ஒரு சில துணியில் வந்து துணி பத்தாமல் போயிடும். அப்போ நம்ம வேறு ஏதாவது துணி கூட விட்டு கொடுத்துக்கலாம். உள்ளே விட்றதானே. அதனால் நான் வந்து இல்லை என் துணி இருக்கிறதுனால நான் கட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு முன்னாடியே சொல்லலை. உங்களும் எப்பயுமே இந்த மெயின் மேலே வரதை மட்டும் ஃபஸ்ட் கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பின்னாடி வரதை நீங்கள் லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். துணி இருந்தால் இதிலே கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது துணி நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இது வந்து கட்டி வைக்கிறதுக்காக கட் பண்ணுறது. இது ஹை கொக்கி வைக்கிறதுக்காக இந்த சின்ன பாட்டு, இந்த பெரிய பாட்டு வந்து ஹூக் கட்டி வைக்கிறது. அகலை வந்து ஒரு 2.25 அல்லது 2.5 3 இருந்தால் போதும் ஹை கொக்கிக்கு. பாருங்கள் அளவு நான் எழுதுகிறேன். எனக்கு 2.5 இருக்குது. நீங்கள் 3 2.5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஹைட் வந்து நீங்கள் ப்ளவுஸ் அந்த கொக்கி பெட்டி எடுத்து அளந்துக்கோங்க. தையலுக்கு மடிப்பு தைக்கிறதுக்கு இங்கிட்ட அவங்ககிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அவ்வளோதான். உயரம் வந்து நீங்கள் ப்ளவுஸில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹூக் பெட்டியில் வந்து அகலம் வந்து ஒரு 4 3.5 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் 4 வச்சுருக்கேன். ஹைட் வந்து அதே தான். நம்ம ப்ளவுஸில் ஹைட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. மேலே கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது. நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு நெக்கை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. நேராக வச்சு கட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம கிராஸாக போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் உடனுக்கும் பேக் உடனுக்கும் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாமே நம்ம ஜாயின் போட்டு நெக்கை ஃபினிஷிங் பண்ணணும். அது வந்து நீங்கள் குச்சி மீடியில் பார்த்தா புரியும். குச்சி மீடியில் நல்லா இதை விட தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்லுவேன்.
பீஸை ஃபுல்லாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் வரும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.